உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி, ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் நான் அதிர்ஷ்டம், ஒரு கோடீஸ்வர யோகம், இதெல்லாம் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். அந்த ஜென்ரல் கண்டென்ட்டில் எல்லாருக்குமான பொதுவான பதிவில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஜென்ரல் கண்டென்ட்டில் சொன்னது யாருக்கு பொருந்தும்னா, அந்த கோடீஸ்வர யோகம், வருமானம், அதிர்ஷ்டம், இவை 3ம் நம்ம ரிஷபராசிக்கு பொருந்தும். அப்போ ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 2வது வீட்டில், அதுவும் வீடு கொடுத்த புதனோடு இணைவு. புதனோடு இணைவு எல்லாத்துக்கும் மேலே கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போ பாருங்கள், குரு சூரியன் தொடர்பு 3-7-11, குரு சூரியன் தொடர்பு. சுக்கிரனுக்கு 2வது வீட்டில் குரு, 2 பக்கமும் சுப கிரகங்கள். யார்? உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் 2-12 2 இயற்கை சுபர்கள் இருக்கிறார்கள். அப்போ ரிஷபராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நீங்கள் கொடுத்து வச்சவங்க, ஒரு பரிகாரமாகட்டும், ஒரு பூஜையாகட்டும், ஒரு வழிபாடாகட்டும், இந்த மாதம் அறிந்து நீங்கள் செய்வீர்களேயானால், இந்த மாதம் அந்த பூஜையை ஜூனுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்வீர்களேயானால், என்ன செய்யணுமோ அதை கண்டுபிடிச்சி அந்த வழிபாடுகளை, குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு பரிகாரம், அது உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா தெரிய போகுது என்ன பிரச்சனைன்னு. அப்போ அதை அறிந்து செய்வீர்களேயானால், ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த பரிகாரம் ஜெயிக்கும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கு, கிரகண அமைப்பு நல்லா இருக்கு. அப்போ எதுவாக இருந்தாலும் கிரக அமைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு வரணும்னா கிரகம்தான் சொல்லணும், கிரகம்தான் சப்போர்ட் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. நமக்கு என்ன வேண்டுமானாலும் அதிகாரம் இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் திருப்பி கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். கிரகம் என்ன சொல்லும்? ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் திருப்பி உங்களை கூப்பிட்றேன், உங்களை வெயிட் பண்ண வைக்கும், காத்திருக்க வைக்கும். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதன் ஒரு சுபத்துவம், 2ஆம் இடத்துல அதனுடைய சுக்கிரன் நல்ல இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடு வீடு கொடுத்த புதன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், நல்ல இடத்துல பெற்றிருக்கிறார் குரு. அப்போ எல்லா இடத்திலும் சுக்கிரனுக்கு பாருங்க ராகுவுடைய தொடர்பு. இந்த மாதம் நகை வாங்கிறதுக்கும் வெள்ளி வாங்கிறதுக்குமான யோகம் உண்டு. இல்லை ஒரு நகையை அடமானம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் நகையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு நகையாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க நகையாக இருக்கலாம், மீட்டு கொடுக்க முடியும். இல்லை 10 பேர்கிட்ட ஒரு கடன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, வரவேண்டிய பணமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து சேரும். வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது நீங்கள் வாங்கி கொடுத்த பணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பணமாக இருக்கலாம், கடன் போட்டு கொடுத்ததாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம், உங்கள் கஷ்டம் விலகும் மாதம். அது பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பெரிய குழப்பமாக இருக்கலாம், மனசில் தேவையில்லாத பயமாக இருக்கலாம், அல்லது மெயினாக உடம்பு சரியில்லாமல் போகிறது, நோய்கள் படுத்தி எடுக்கிறது,
உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், குடும்ப பயமாக இருக்கலாம், எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குமோ, நமக்கு வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான பயமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம், இல்லை வேறு வேலைக்கு போகலாமா, போனால் நம்ம அங்கே ஜெயிப்போமா, அந்த மாதிரியான குழப்பம் கவலையாக இருக்கலாம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், செலவீனங்கள் அதிகரித்திருப்பது, மெயினாக செலவீனங்கள் அதிகரித்து இருப்பது. அப்போது செலவீனங்கள் அதிகரிச்சிச்சுன்னா என்ன செய்யறதுங்க, ஒன்றும் பண்ண முடியாதே. அப்போ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வருமானம் வேண்டுமே. அப்போ அந்த மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷபராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான கிரக அமைப்புகளை தேர்ந்தெடுத்து அதற்குரிய வழிபாடுகளை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தை வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் வருஷம் பூரா வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நல்லா இருக்கலாம், நீங்களும் நல்லா இருக்கலாம். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது, குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சி, எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு, வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க, ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேறு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும், கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம்,
கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம். திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.